ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர் பேஜன்ஸ் இன் தமிழ். காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ப்ரோ, உங்களுடைய கேஜி வீடியோ போடுங்க ப்ரோ, உங்கள் கேஜி வீடியோ போடுங்க ப்ரோ, போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வரும். அது போக பார்த்தீங்கன்னா கேஜியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேறு புதுசாக பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லிட்டே வரேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை ரேக் என்னென்ன செட் பண்ண வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த A to Z பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட்டாக வரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. போகாஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், நம்ம கேஜ் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் போகுது கைஸ். நம்ம கேஜோட லென்த்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. புதுசாக செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் புதுசாக சொல்லிட்டே வரேன். ஓகேவா? நம்ம கேஜ் பார்த்தீங்கன்னா 6க்கு 6, ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி. ஓகேவா? 7க்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7, லென்த்து பார்த்தீங்கன்னா 6, உள்ள பிரெத்து பார்த்தீங்கன்னா 6. இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த கேஜ் பண்ணக்கூடிய வுட்டு என்ன வுட்டில் இந்த கேஜ் பண்ணதுன்னா, நம்மளோட கொடைக்கானல் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா வுட் ஹவுஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா வுட் ஹவுஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கேஜ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வுட்டில் பண்ணியிருக்கே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா மழைக்கோ வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்குமா கேட்டிங்கன்னா தாராளமாக தாங்கும் கைஸ். ஓகேவா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா மழைக்கு வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. வுட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வுட்டில் போட்டேன். இந்த லாஃப்ட்டு மேக்கிங் காஸ்ட்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதியில் சொல்லிட்டே வர்றேன். வேறு இந்த லாஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த லாஃப்ட்டுக்குள்ளே வேறு நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம்னா பெட்டி, ஆப்பிள் பெட்டி தாங்க வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரேக் கூட பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி பட போகிறது இல்லை. ஓகேவா? தண்ணி பட போகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளேவுட் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வைக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டே பாக்ஸாக வைக்கலாம். அதே மாதிரி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டாண்டெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் நான் வைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்காக ஹையாக வருது. ஸோ பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இப்போ இன்றைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில், 10 ரூபா, 5 ரூபாவில் விற்ற பெட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பேசினா 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பெட்டி. இந்த பெட்டி தான் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட கிடக்கும். நம்ம ரொம்ப டேட்டி ஆயிடுச்சுன்னா அந்த பெட்டி தூக்கி போட்டு புது பெட்டி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பெட்டி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு 2-3 பெட்டி கீழே வச்சுருக்க பெட்டியான்னு தெரில கைஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் பழைய முதல் லாஃப்ட்டில் வச்ச ஒரு பெட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட்டில் வச்சுருப்பேன். இந்த இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஜ் மேக் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எப்போயும் என்னோடய பிஆர் பேஜன்ஸ் போட்டு சின்ன ஒரு கேஜ் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு இருக்கும். அதில் வச்ச பெட்டி பாதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெட்டி அதில் வச்ச பெட்டிலாம் இருக்குது கைஸ். ரொம்ப அடி வாங்கின பெட்டினா இந்த 3 பெட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி அதை கீழே வச்சுருக்கேன். மொத்தம் இந்த ரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பெட்டி வச்சுருக்கேன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பெட்டியும் சுத்தோன்னா ஒரு 21 பெட்டி பக்கம் வரும். அந்த ஒரு 3 பெட்டி அடைச்சா பார்த்தீங்கன்னா 18 பெட்டி வச்சுருக்கேன். எதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தடுப்புலாம் பிரிக்கலை, ஒரே ஒரு இதுக்கு தான் பிரிச்சிருக்கும் இந்த பெட்டிக்கு தான். ஏன்னா இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தந்தான், ஆட்டத்தலையன் ஒருத்தன் தந்தான், அவன் பேர். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா அவன் எந்த பெட்டிக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருப்பான். இந்த வீட்டில் அடிக்கக்கூடிய இதெல்லாம் அடிச்சிருப்பான், சுண்ணாம்புலாம் அடிச்சிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நல்லா நடுவில் வச்சு ஃபுல்லாக நடுவில் தடுப்பு வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆணி அடிச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த ஒரு பெட்டி மட்டும் விட்டேன். எந்த பெட்டிக்கும் ரேக் இருக்காது. எல்லா பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வைக்கிற நடுவில் வைக்கிற ரேக் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் வேணாமே, ஆனால் பூரா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ணல. அது போக பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு முட்டை வைக்கக்கூடிய இது வச்சுருக்கேன், ட்ரே. இது எதுக்குன்னா இப்போ இன்னொன்று இந்த பெட்டிக்கு எதுக்கு நான் இது போட்டிருக்கேன்னா, பூரா குஞ்சிஞ்சு புரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த தடுப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்ள ட்ரே எதுக்கு வச்சுருக்கேன்னா முட்டை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டி எந்த கோணலில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முட்டை எங்கிட்டும் உருளாமல் கீழே உருண்டு ஓரமாக அந்த ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை அங்கே இருந்துச்சுன்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா பொதிக்காமல் கூட போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரே வச்சுருப்பேன். எல்லாத்துக்கும்னா எல்லாம் எல்லா பொருள் எல்லா பெட்டியில் எங்கானா அப்படின்னு கேட்கலாம். எல்லா பெட்டிக்கெலாம் இருக்காது. அந்த முட்டை எந்தெந்த புறா வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த புறாவுக்கு வச்சுருப்பேன். இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரே. இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரே இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முட்டையோடு தான் இருக்கும் ட்ரேலாம். இது கீழே இருக்கிற 2 ட்ரே இப்போ தான் எடுத்திருக்கேன். எடுத்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கழுவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப டெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவை கழுவி வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கம்பி, இது எதுக்கு ப்ரோ உங்கள் லாஃப்ட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பூரா பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டாண்டு. இந்த ரெஸ்டிங் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று பார்த்துருக்கேன். இந்த ஆன்லைனில் இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் வுட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டாண்டை கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு பிளானில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் நான் வைக்க போகிறேன். ஓகேவா, நம்ம லாஃப்ட் இந்த இது மேக் பண்ணது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்ம லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சரி எல்லாருக்கும் பொதுவாக உள்ள என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிட்டே வரும், இந்த வீடியோவில் சொல்லிட்டே வரேன். ஓகேவா கைஸ், இந்த சைடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கம்பியில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கேன். இதுக்குன்னா பூராக்கு பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு வரக்காண்டி. அதே மாதிரி கதவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேஷன் வச்சுட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இன்னும் நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா நான் வைக்க வேண்டியது இருக்குது. அந்த அலாரம் கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த கதவை அலாரம் நிறைய இது பற்றி வைக்க வேண்டியது இருக்குது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாலேஷன் நெக்ஸ்ட் பண்ணுவேன். பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. வெளியெல்லாம் வச்சுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் டேஸில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளேயும் வச்சுருவேன். அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இருக்குன்னா டோர், இந்த இது மெயின் டோரு இருங்க. இது அப்படியே உங்களுக்கு மூடி காமிக்கிறேன். இதாங்க நம்மளோட பார்த்தீங்கன்னா மெயின் டோரு. ஓகேவா, நல்லா பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டோரு. இது பார்த்தீங்கன்னா தாப்பா 2 தாப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் கேட்டிங்கன்னா இது ட்ராப் டோரு பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ராப் டோர் வச்சேன். ஒரு ட்ராப் டோர் எங்கே கோபால் காணான்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராப் டோருக்கு இந்த இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபி, அந்த கோபி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் டோரை உடச்சி விட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ராப் டோரை அவன் உடச்சி விட்டானா அவன் வெயிட்டு தான் பார்த்தீங்கன்னா டம்முன்னு அவன் வெளியே வரப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே மனசு ஒரு பக்கம் லாஃப்ட் ஒரு பக்கம் இதாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு டம்முன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். அவன் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி தொலைஞ்சிட்டான்னா ஒரு வேலையை பார்த்து விட்டான். அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஆணி பார்த்தீங்கன்னா ஊசி அந்த மேலே வச்சு பார்த்தீங்கன்னா தட்டில் அடிச்சிருந்தேன். இந்த இருங்க எடுத்து காமிக்கிறேன். எதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா பேந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆணி அடிச்சிருந்தேன். அது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி இந்த இதில் விளையாடணும் ஒரு 10 வாட்டி விளாண்டு பார்த்தீங்கன்னா அதை கடைசியில் உடச்சி கையில் தொங்க விட்டுட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டோர் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் டோர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருவேன். இன்னும் அதுக்கு செட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கட்ட வச்சு நான் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் பார்த்தீங்கன்னா பூரா போயிட்டு வர கண்டிப்பாக விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராப் முட்டு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கூட வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இனிமேல் ஓகேவா ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் பண்ணாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே கொஞ்சம் ரெஸ்டிங் ஸ்டாண்ட்ஸு அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி வச்சுருக்கீங்கள பெட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரோ இதே இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு 10-20 ஜோடி பூராக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இன்னும் பார்த்தீங்கன்னா பூரா நம்மகிட்ட வர்றப்ப இப்போ இன்னுமே வரக்கூடிய சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட தான் இருக்கும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியே போகாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக பேர் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாச்சு. அதனால் இப்போ வர சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிக்கு 6 சிக்கு பக்கம் வந்திருக்கு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்கு ஒரு எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் கொடுத்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வளர்ந்த இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா 3-4 சிக்கு பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் வர பார்த்தீங்கன்னா பெட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கீழே இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓலை போட்டிருப்பேன். இது எதுக்கு இந்த ஓலை போட்டிருக்கேன்னா நம்ம புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு ஓகேவா தெரியுதா ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ சீட்டு போட்டிருப்பேன். இந்த அவங்க தூக்கியே கட்டுறீங்க தெரியுதா ப்ளூ கலர் சீட்டு இந்த சீட்டு போட்டிருக்கேன். இது எதுக்கு இந்த ப்ளூவே பார்த்தீங்கன்னா கூலிங் சீட்டு தான். இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா கட்டு கம்பியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட்டி இந்த தென்னை ஓலை வச்சுருக்கேன். இது வைக்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது வைக்கிறனால ரொம்ப வெயில் காலம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். வெயில் காலத்தில் கரெக்டாக பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. உள்ளே ரொம்பலாம் வேகலை. இது போட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஹீட் இருக்கும் ரொம்ப இருக்காது. காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த வெறும் இந்த ஹாஸ்பிட்டாஸ் தகர சீட்டோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த ப்ளூ சீட்டு. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நான் விஷயம் இது இந்த மாதிரி உள்ளே போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பெட்டராக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம கேஜில் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணல. இது தாண்டி பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் இருந்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது இருக்குது. உள்ளே கேஜி பில்டிங்கில் போடலாமான்ற மாதிரி இருக்கேன். கேஜி பில்டிங்னா எதுக்குன்னா ஒரு பேர் அல்லது 2 பேர் பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்குது. அது இப்போ வேணாங்க அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சும்மா சொல்கிறேன் ஓகேவா. உள்ள ஸ்டாண்டை போட்டு
4 to 6 கேஜ் 4 வேணாம் 6 கேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செக்ஷனில் ஒரு 6 கேஜ் ஓகேவா, 6 கேஜ் அப்படி இல்லைன்னா 4 கேஜ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்களை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க புறா வாங்க வேணாம். நார்மலாக இருக்க புறாக்களே பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா யூனிக் கலரில் தான் எடுக்கணும். நான் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே புறாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்து இந்த டபுள் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்லாம் வரும் பார்த்தீங்களா. ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல கலர்லாம் டிஃப்ரெண்ட் கலர் நல்ல கலர் ஓகேவா, அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலான்ற மாதிரிலாம் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எடுத்து அதை பேர் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்சி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது கர்ணை உடனே அது பார்த்தீங்கன்னா கர்ணையில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க கர்ணையும் பார்த்தீங்கன்னா தவடால் ஜோடியாக இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 கிலோ 3 கிலோ கூட எடுக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் விட்டுட்டேன் ஓகேவா. ஒரே ஒரு பேர் மட்டும் தான் அந்த தவடால் கூட ஜோடியாக இருக்குது, மித்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா தவடால் தான். இது தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் வேறு எதுவும் கஷ்டம். லாஃப்ட் செய்ய எவ்வளோ ப்ரோ ஆச்சு, நிறைய பேர் கைஸ் நிறைய இது சொல்கிறீங்க ப்ரோ. நான் இதே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாக வந்திருக்கும். ஒரு சில பேர் ப்ரோ கரெக்டான நீங்கள் ஒரு இதில் தான் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் பண்ணுறவங்க நம்மளும் பண்ணக்கூடாது, நம்ம தனியாக தெரியணும். நான் வச்சுருக்க மாதிரி லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி யார்கிட்டையுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வுட்டில் நான் வச்சுருக்கக்கூடிய லாஃப்ட்டு. ஏன்னா எல்லோரும் வச்சுருக்க லாஃப்ட்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் இந்த தென்னை மர கட்டை ஓகேவா, தென்னை மர கட்டையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமே இருக்காது. மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணி வச்சா 5 வருஷம், கவரே பண்ணலாம் 2 வருஷத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரையை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்புடுத்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். நம்ம லாஃப்ட் அப்படி இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் இதில் இருக்கும். எதுவுமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரையானோ எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு வராது. மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தாமரையில் அப்படியே பட்டா சல்லுன்னு வடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வடிஞ்சு போயிடும். அது அந்த ஒரு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட்டில் போட்டது. இந்த இரும்பில் போடலாம், அதில் போட்டால் உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் அப்படி சொல்லலாம் கைஸ். வந்து உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா காசு கம்மியாக வரும். எந்த பொருள் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தூண் இரும்பில் வாங்கணும்னாலே ஒன்ஸ் போய் விசாரித்து பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா கேட்டேன், அவங்க பண்ணாங்களா அந்த கேஞ்சு 10,000 அவங்க பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கூட இருக்கும் 10,000 ரூபாய்க்கு பண்ணி. இன்றைக்கோட நிலமை இன்றைக்கோட வேலை என்னன்னு போய் விசாரித்து பாருங்கள். நான் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னா ஒரு சில பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ப்ரோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீ இரும்பில் பண்ணாலே இவ்வளோ ரேட் வராது ப்ரோ, இரும்பில் பண்ணாலே 25,000லாம் வராது ப்ரோ, நீங்கள் வுட்டில் பண்ணியிருக்கீங்க, இந்த வுட்டோட வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட விலைலாம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன் ஓகேவா. அதை போய் நம்ம கேஜ் மேக்கிங் வீடியோன்னு போட்டிருப்பேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இதாக இருக்கும் ஓகேவா கைஸ். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா நீங்கள் இரும்பில் இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கூடிடுச்சு. இப்போ இரும்பில் போனோம்னா புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டி பார்த்தீங்கன்னா நான் இரும்புலையும் பண்ணல. எனக்கு இது பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபிக்ஷனாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ எதுக்கு நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய நம்ம புதுசாக பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன். நம்ம கேஜ் பார்த்தீங்கன்னா பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளை கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி வைக்கலை, ரொம்ப பேர் நான் கேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா போட்டுருந்தாங்க ப்ரோ உங்கள் கேஜ் பண்ண எவ்வளோ ப்ரோ ஆச்சு, உங்கள் கேஜ் சூப்பராக இருக்குது ப்ரோ, இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா என்னென்னத்தில் மேக் பண்ணீங்க இவ்வளோ பேர் கேட்டு ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன கேஜ் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படி இப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சின்ன ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் இமேஜ் பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிவிட்டார். நான் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் போட்டேன்னு நினைக்கிறேங்க. அவரோட ஃப்ரெண்டு ஒரு 6 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மாதிரியே லாஃப்ட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கு அந்த அடி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. இப்போ இந்த கேஜே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 அடிக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒடுக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டோர் பார்த்தீங்கன்னா இதே வுட் தான், இதே மாதிரி தான் அப்படியே லுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லாஃப்ட் பேர் மாதிரி எழுதிட்டு கதவு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 2 பக்கம் கதவு திறப்போம்ல கைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதவு போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ உங்கள் இதை பார்த்து பண்ணேன் ப்ரோ எனக்கு இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி அவர் லாஃப்ட் இப்போ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா போட சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூடியூப்பில் போட்டு வரேன் கைஸ் மறக்காமல் ஓகேவா. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் வேறு எதுவும் இல்லை கைஸ். லாஃப்ட் பண்ணால் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 25K பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக நம்ம இரும்பில் பண்ணியிருந்தோம்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ அதனால் நான் இரும்பில் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்போதைக்கு இல்லை. நான் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தது. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா சரி இதில் பண்ணுவோமே புறாக்கு பார்த்தீங்கன்னா வுட்டு தான் பெஸ்ட்டுன்னு அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதில் பண்ணேன்.
சரி கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நம்ம லாஃப்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் வீடியோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அரசு நாள் இவ்வளோ தூரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், டாடா பை பை.